ஃபஸ்ட்டு கேள்வி, இந்துமதி எனக்கு எப்போ அரசு வேலைன்னு கேட்குறாங்க. இதில் 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் அரசு வேலை கிடைக்காது, 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல கும்ப லக்னமாக இப்போ பாருங்கள், இவங்க வந்து 27 டிகிரியில் இருக்குது. கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு முன்னாடி 1:30 மணி பிஎம்னு சொல்கிறாங்க. உண்மையே சொல்கிற, லக்னத்தை செக் பண்ணாமல் விஜயோடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் கடக லக்னம்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து நோ கமெண்ட்ஸ். அம்மா கடக லக்கணம்னு சொன்னாங்களே, அம்மா கடக லக்கணம் ஜோசியை சொல்கிறது தான் அவங்க சொல்ல போகிறாங்க. 50 வருடங்களுக்கு முன்பு 40 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்கள் எவர்களுடைய நேரமும் இங்கே உறுதியானது இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப காலம் தொட்டு லக்னத்தை உறுதி செய்யாமல் லக்னத்தை சரியாக, லக்னம் தான் உயிர் நாடி, லக்னம் தவறுச்சுன்னா பலன்களே தவறும். கடக லக்னத்தில் முதல்வர் அவர்கள் பிறந்திருந்தால் அவர் லக்னம் அவர் வந்து சிஎம்ஏ ஆயிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. இதுக்கு தான் வந்து நான் ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாகவே லக்னத்தை கையில் கிடைக்கிற ஜாதகத்திற்கு பலன் சொல்லாதீங்கன்றேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் லைவ்லேயே சொல்லுவேன், என்ன சோதிக்கிறதுக்குன்னே வரீங்களான்னு சொல்லிட்டு. முதல் ஜாதகம் எடுக்கிறேன், 1:30 பிஎம்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க 1:27க்கு பிறந்திருந்தால் மகர லக்னம், 3 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. இப்படித்தாங்க பலன் சொல்லணும். லக்கணத்தை சரி பண்ணாமல் லக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்காமல் பலன் சொல்கிறது, அது மாதிரி விதிகள் இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடித்து விட்றது தான். லக்கணம் இல்லாமல் எதையோ ஒன்று நான் சொன்னால் பலிக்குன்ற மாதிரிலாம் வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. வாய்க்கு வந்ததை அடித்து விடுவதற்கு ஜோதிடம் கிடையவே கிடையாது. ஜோதிடம் ஒரு விதிகளின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம். இந்த சகோதரி இந்துமதிக்கு கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தால் 10ல் ராகு இருந்து இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. அதே மகர லக்னமாக இருந்தால் 11ல் ராகு உட்காந்து 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு பௌர்ணமி யோகம் அமைஞ்சு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இந்த ராகு திசையில் எதை வச்சு பலன் சொல்கிறது? 3 நிமிடத்தில் லக்னம் மாறுறதை எப்படி உறுதிப்படுத்துவது? கும்ப லக்னமா மகர லக்னமான்றது எப்படி உறுதிப்படுத்தணும்? அவங்கவுங்க வாழ்க்கை சம்பவங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் ஜோதிடம் தெரிந்தவர்கள், இந்த சகோதரிக்கு கூட ஜோதிட அமைப்புகள் கொஞ்சம் தெரியும். ஏன்னா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் தான் புதன் இருக்கிறார். மகர லக்கணமாக இருந்தால் ஜோதிடம் நல்லாவே வரும், கும்ப லக்கணமாக இருந்தால் கொஞ்சம் ஜோதிடம் குறைவாக வரும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் லக்னத்தை உறுதி செய்தால்தான் உண்மையான பலன். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட்டு சாயந்தரம் ஒரு அப்பாயின்மெண்ட்டு பேசினேன். குருஜி நீங்கள் சொல்கிறது இப்போ வர்றதெல்லாம் நிறைய பேர் நீங்களே கேட்குறீங்க, எனக்கே லக்னத்தில் சந்தேகம் இருக்குது. ஒருத்தர் இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்த ஒரு ஜாதகம் எப்படின்னா, 1986 நான் பிறந்தேனா 87 பிறந்தனான்னு தெரியல, அம்மா செத்ததுக்கப்புறம் பீரோ ஒன்று நோண்டுறேன், 2 ஜாதகம் இருக்குது, ஒரே டேட்டு போட்டு 1986 87 2 ஜாதகம் வீட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எனக்கே சந்தேகம் வந்துருச்சு நான் எந்த வருஷம் பிறந்தேன் அப்படின்னு இன்றைக்கி சாயந்தரம் அப்பாயின்மெண்ட்டில் பேசுகிறார். அதே மாதிரி ஏங்க ஸ்கூலில் எண்ணத்தில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே 88ன்னு சேர்த்துருக்குறாங்கன்றார். இப்படித்தான் நம்மளுடைய 40-50 வருஷத்துக்கு முன்னாடி லட்சணம். ஒரு நபருக்கு 2 ஜாதகம் இருக்கிறது, 2 ஒரே தேதியில் 2 வருஷத்தில் 86ல் பிறந்ததா 87ல் பிறந்ததா, ஜூன் 6ஆம் தேதியோ என்னமோ. அவர் என்கிட்ட இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் எந்த தேதியில் பிறந்தேன், வாழ்க்கையில் சம்பவங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் 86ல் தாங்க நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அம்மா எப்போ இறந்தாங்க, அப்பா எப்போ இறந்தாங்க, கல்யாணம் எப்போ ஆச்சு, ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளைன்றதை வச்சு கரெக்டாக அந்த பாருங்கன்னு லாஜிக்கலாக அந்த விதிகளின் அடிப்படையில் சில விஷயங்களை எடுத்து கொடுத்தேன். 86ல் பிறந்ததா ஒரு ஜாதகம், 87ல் அதே தேதியில் பிறந்ததா ஒரு ஜாதகம். ஏன்னா தாய் தகப்பனுக்கே குழப்பம், எந்த வருஷம் பிறந்தான்னு தெரிலன்ட்டு. 88ல் பிறந்ததா ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க. ஆக லக்கணத்தை மாற்றுகிறேன் என்கின்ற அமைப்பில் மாணவர்களுக்கு இந்த சந்தேகம் வரவே வராது. என்னுடைய உண்மையான மாணவர்களுக்கு நான் எதற்காக மாற்றுகிறேன், என்னுடைய உண்மையான ஃபாலோவர்களுக்கு நான் எதற்காக உண்மை ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த லக்னத்தை உறுதி செய்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னமும் சொல்கிறேன், 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய 80% பிறந்த நேரம் தப்பு. இப்போ தான் நேரம் பற்றின விழிப்புணர்வுகள் வந்திருக்கு. நான் அதுக்கு தான் என்ன பெருமையாக சொல்லிக்குவேன், என் பிறந்த நேரம் ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய தாத்தாவுடைய சொந்த ஆஸ்பத்திரியில் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும்ட்டு, ஒரு ஜோதிட குடும்பத்தில் பிறந்த நான் என்னுடைய தாய் வழி தாத்தாவும் தந்தை வழி தாத்தாவும் பிரசவ அறைக்கு வெளியே கடிகாரத்தை வைத்து கொண்டிருந்த நிலைமையில் பிறந்தவனா. என்ன மாதிரி பிறந்தவங்களுடைய பிறந்த நேரம் தான் தப்பு. இந்த இப்போ கொடுத்துருக்குறாங்க சகோதரி இந்துமதி, நான் 1:30 மணிக்கு பிறந்தேன்ட்டு. 1:27க்கு பிறந்திருந்தா மகர லக்னம், 1:30க்கு மேலே பிறந்திருந்தால் கும்ப லக்னம். இதில் தான் பலன் தடுமாறும். இதில் தான் கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் அரசு வேலை கிடைக்காது, மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். பலன்கள் இந்த லக்கண குழப்பத்தில் தான் மாறும். ஆகவே என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய உண்மையான ஃபாலோவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே
90% என்னுடைய லக்கணத்தை மாற்றுகின்ற கருத்தோடு உடன்படுகிறீர்கள் என்பது எனக்கு வருகின்ற மெயிலாலேயும் எனக்கு வருகின்ற இதனாலேயும் எனக்கு வருகின்ற அப்பாயின்மெண்ட்லேயும் நல்லா தான் தெரியுது. ஆனால் இந்த 10% ஒன்றும் தெரியாதவங்க அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மாதம் ஜோசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு 10 வருஷமாக ஜோசியம் தெரியும்னு சொல்கிறவங்க, அல்லது உண்மையை சொல்கிறேன் தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக சொல்லலை, யூடியூப்பில் வர்ற முக்காவாசி வீடியோ என்னை பார்த்து காப்பி அடித்தது. எழுதுகிற கட்டுரைகள் அத்தனையும் என்னோடய ஸ்டைலு. ஏன்னா என்னுடைய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் கட்டுரை எழுத முடியாது, வீடியோ போட முடியாது. 10 வருஷமாகவே இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய நோக்கம் உண்மையான ஜோதிடத்தை சொல்வது. முதல்வர் விஜய் தலைகீழாக நின்னாலும் நான் கடக லக்கணம்னு ஒத்துக்க மாட்டேன். அனுப்புகிறவங்க ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, அவங்க அம்மாவே கடக லக்கணம்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அவங்க அம்மா என்ன ஜோசியரா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க அம்மா ஒரு தோராயமான நேரத்தை ஒரு ஜோதிடத்தை சொல்லி அவர் கடக லக்கணம்னு குறித்து கொடுத்துருக்கிறார். கடக லக்கணம் என்று முதல்வரை சொல்பவர்கள் அனைவரும் ஜோதிடம் அறியாதவர்கள். இது ரொம்ப ஹெவியான வார்த்தை. இதை இன்னைக்கு முதல்வர் அவர் ஆயிட்டார்ன்றதுக்காக சொல்லலை. என்னுடைய கடக லக்கணத்தின் படி அன்றைக்கு ஒரு நாள் போட்ட வீடியோடைய இதுக்காக நான் சொல்லலை. 5 வருஷமாக லக்கண குழப்பத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 5 வருடமாகவே உண்மை ஜோதிடத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நான் எல்லா நிலைமைகள்லையும் லக்கணத்தை பார்த்து தான், லக்கணத்தை பொருத்தி தான் நீங்கள் விதிகளை பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கே 90% பேருக்கு ஜோசியம் தெரியாது. இவங்க எல்லாருமே செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுறாங்க. ஆனால் ஜோசியம் அப்படி கிடையாது. ஜோசியம்ன்றது விதிகளின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. இதை ஒரு விளக்கமாகவே கொடுக்கணும்னு ஒரு தனி வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த சகோதரி எடுப்பிலேயே என்னை பரம்பொருள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், லக்கணத்தை பற்றி உறுதி செய் என்பதற்காக நீ அதை பேசணுன்றதுக்காக எடுப்பிலே நான் ஆரம்பிக்கிறத 3 நிமிஷம் லக்கண குழப்பம். இந்த 3 நிமிஷம் லக்கண குழப்பத்தில் முக்கியமான ஒன்று, 10ல் ராகு இருந்தால் அரசு வேலை அமைப்புல என்றால் சுபத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராகு. 10ல் ராகு இருந்து அரசு வேலையில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அரசு வேலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த ராகுவிற்கு சுப தொடர்புகள் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிரந்தர வேலை அமைப்புகளை கெடுப்பார். சுபத்துவம் என்று இயல்பாக இருக்கும்போது அவர் விருச்சிக ராகவாக இருக்கிற நிலைமையில் ஒரு லக்கண குழப்பம் 3 நிமிடம் முன்பின் பிறக்கும் பொழுது ஒரு பலனை தலைகளாக மாற்றும் என்பதற்கு உதாரண ஜாதகம். அந்த ஜாதகம் மகர லக்னத்தமாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து நிச்சயமாக 10ஆம் இடத்துல அப்படியே சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே திக்பலமாக உட்காந்து குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த ராகு தசையில் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? குருபுக்தியிலே கிடைச்சிடும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் அரசு வேலை, வங்கித்துறை, 10ஆம் இடத்தை தான் அடிக்கடி சொல்லுவேனே, டீச்சிங் லைனு, அங்கே அரசு வேலையில் வங்கித்துறை, இதெல்லாம். இந்த சகோதரி எந்த வேலைக்கு ஆசைப்படுறாருன்னா டீச்சர் வேலையோடு இருக்கலாம். மகர லக்னமாக இருந்தால் டீச்சர் வேலை தான், டீச்சர் வேலை உறுதியாக கிடைக்கும். ஆனால் கும்ப லக்னமாக இருந்தால் 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்க தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகள் அங்கே செயல்படாமல் போய் 10ஆம் இடத்துல ராகு இருந்து 10ஆம் இடத்தில் நிரந்தர வருமானத்தை அவர் கெடுக்கவே செய்வார். ஆகவே அன்பு மாணவர்களே, மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாளையர்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய உண்மையிலேயே என்னை பார்த்து பொறாமைப்பட்டு என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல, லைவில் பேச முடியல, வீடியோ போட முடியலன்னு வியூஸ் போகிறதுக்காக என் பேரை சொன்னால் இன்றைக்கி வியூஸ் போகும். என்னை திட்டினீங்கன்னா 100 வியூஸ் பார்க்குறவங்க கூட 10,000 வியூஸ் போவாங்க. நீங்கள் 100 வியூஸ் தான் போகும். உடனே என்னை திட்டி ஒரு வீடியோ போடுங்க, உடனே 10,000 வியூஸ் போகும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், என்னை திட்டி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு அந்த 10,000 வியூஸ் போகும். அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறது உங்கள் டேலண்ட் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் 100 வியூஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் விளங்காத வீடியோக்கள் போடுவீங்க. ஆகவே ஜோதிடத்தின் மாண்பை உறுதி செய்வதற்காகவும் உண்மை அமைப்பை உறுதி செய்வதற்காகவும் 50 வருடங்களாக ஆய்வு அமைப்புகளில் 40 வருடங்களாக பலன் சொல்லி கொண்டிருக்கின்ற நான் பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு சிறிய அறிவை கொண்டு தான் கண்டிப்பாக உண்மையான பலன் சொல்லணுன்றதுக்காக லக்னத்தை உறுதி செய்கிறேன். லக்னத்தை மாற்றலை. என் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அத்தனை விதிகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் வாழ்க்கையில் ஜோதிடத்தை தவிர வேறு எதையும் அறியாத காரணத்தினால், ஜோதிடத்தை தவிர நான் எல்லா விஷயத்திலையும் முட்டாள். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் என் முன்னாடி நிற்கவே முடியாது. ஜோதிடத்தை தவிர எல்லாத்துலேயும் நான் அறிவு கட்ட முட்டாள். இந்த ஜோதிடம் ஒன்றில் மட்டும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்கிட்ட ஜோசியத்தில் பேச முடியாது. அந்த காரணத்தினால அந்த பரம்பொருள் கொடுத்த ஒரு சிறிய அறிவின் காரணமாக உண்மை ஜாதகங்களை ஏதோ மனம் போன போக்கில் அப்படியே அடித்து விடாமல், சும்மா வாய்க்கு வந்தது அடித்து விடாமல் உண்மை பலன் சொல்ல வேண்டும், உண்மை ஜோதிடம் மாணவர்களுக்கு புரிய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் லக்னத்தை உறுதி செய்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், முதல்வர் விஜய் அவர்கள் கடக லக்னமாக இருந்தால் அவர் முதல்வரே அல்ல. அதை ஒரு நாள், ஏன்னா எல்லாருமே எனக்கு என்னுடைய ஜாதகம்
முதல்வர் தரப்பில் இருந்தோ அல்லது வேறு யாரோ ஏதோ ஒன்றில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமோ அப்படி இப்படி இருந்தால், அவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, நான் என்ன சினிமா பார்க்காத வேணாம், என்ன படம் அவருக்கு ஓடிச்சு, இதை லைவில் சொன்னேன், என்ன படம் ஓடிச்சு, அது எது ஓடிச்சு எது ஓடலைன்ற ஒரு இதில் இருந்தால் நம்ம அவரில் இதை எப்போவோ உறுதி பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு சினிமா ஆர்வம் இல்லாத காரணத்தினால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாமல் போச்சு. சரி, இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த சகோதரிக்கு, இந்துமதிக்கு 3 நிமிடத்திற்கு முன்பு பிறந்திருந்தால் அரசு வேலை கிடைக்கும். என்னையா அது நழுவலான மழுப்பலான பதில்? இதுதான் உண்மையான நேர்மையான பதில். இந்த சகோதரிக்கு கும்பலக்கணமாக இருந்தால் அரசு வேலை கிடைக்காது. லாஜிக்கலோடு விதியோடு பலன் சொல்லக்கூடியவன் நான். ஜோதிடம் எந்த காலத்திலையும் விதிகளோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜோசியம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அடித்து விடுறது கிடையாது. ஆனால் இங்கே பெரும்பாலும் 90% பேர் வாய்க்கு வர்றதை அடித்து விடத்தான் செய்கிறீங்க. என்னுடைய மாணவர்கள் அதை நீங்கள் செய்கிறதில்ல. ஆகவே என்னை புரிந்தவர்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும். நல்ல வேலையாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை சொல்கிறதுக்கு ஒரு இது வந்துருச்சு. பௌர்ணமியோட ஜாதகம், அந்த இந்துமதி அவர்களுடைய ஜாதகம் திரையில் தெரியுது. பௌர்ணமியோட ஜாதகம் ஜென்மச்சனி வரப்போது. ஜென்மச்சனி பௌர்ணமி அமைப்பு பெருசாக கெடுக்காதுன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த சகோதரி 3 நிமிடத்திற்கு முன்பாக பிறந்திருந்து மகர லக்கணமாக இருந்தால், சூரியனும் குருவும் 10ஆம் இடத்தோடு குரு புதன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பில் அரசாங்கத்தில் கண்டிப்பாக இவர்களை சனி பார்க்கிறார். சேவை அமைப்பின் அடிப்படையில் டீச்சிங் லைன்லேயோ டீச்சராக என்னவா இருக்கிறாங்கன்னு தெரியல. இது மாதிரியான அமைப்புகளில் டக்குன்னு டீச்சிங் படிச்சிருக்கிறாங்க, டீச்சருக்கு தான் நான் வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க மகர லக்னம். 10இல் குரு இருக்கின்ற காரணத்தினால் மகர லக்னமாகி மகர லக்னத்திற்கு அரசு வேலை கிடைக்கும். கும்பலக்கணமாகி 10ஆம் இடத்துல குரு உட்காந்து, கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி 12ல் உட்காந்து 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருந்ததுன்னா அரசு வேலை கிடைக்காது. ஆகவே நழுவலான பதிலாக இருப்பதைப் போல இது தோன்றினாலும் கூட இதுதான் உண்மையான பதில். ஜோதிடத்தில் மட்டும் பொய் சொல்லாத நான், ஜோதிடத்தில் மட்டும் எந்த விதத்திலும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்கின்ற நினைக்கின்ற நான், எனக்கு தெரிந்ததை மட்டுமே சொல்ல வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற என்னுடைய நேர்மையான பதில் இது. ஆகவே இனிமேல் லக்கணம் மாறுறதுன்றது எந்த காலத்துலேயும் சரி. 50-60 வயசுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருடைய லக்கணமும் தப்பு. 80% பேருடைய லக்கணம் தப்பு. 20% பேருக்கு தான் குழந்தை பிறக்கும்போது தாய் தப்ப அக்கறையோடு நேரத்தை குறித்து வச்சுருப்பாங்க, நேர துல்லியமாக. இப்போ 2000க்கு பிறகு பிறக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு நேர விழிப்புணர்வு வந்த காரணத்தினால் மாணவர்கள் அப்படி இப்படின்னு கமெண்ட் வர்றதுன்றதை பார்த்து யோசிக்கவே வேண்டாம். லக்னத்தை உறுதி செய்யாமல் எந்த பலனும் சொல்லாதீங்க. லக்னம் தவறுவது இயற்கை. பிறந்த நேரம் இப்போது தான் விழிப்புணர்வு வந்திருக்குது. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். சரி, அடுத்தது லைவ் வேணா ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கிறேன். சரி, இப்போது அடுத்ததாக அம்மா, நான் இந்துமதி அம்மா, நான் பதில் சொல்லிட்டேம்மா உங்களுக்கு. இது ஒரு மழுப்பலான பதிலாக தெரிந்தாலும் இதுதாம்மா உண்மை. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி மகர லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சரி, மகர லக்கணத்தில்மா நீங்கள் கும்ப லக்கணமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? மகர லக்கணமாக பிறந்திருந்தா, மகர லக்கணத்தில் நீங்கள் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா சூரிய புக்தியிலெல்லாம் இல்லை, ஒரே பயங்கர பிரச்சனையாக இருந்திருக்கும். 11 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்திருக்க மாட்டீங்க. கும்ப லக்கணமாக இருந்தால் சந்திர திசையில் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசைனால சந்திர திசையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதை வச்சு உங்களுடைய லக்கணத்தை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே நேர்மையான ப்ரெடிக்ஷன், மகரமாக இருந்தால் அரசு வேலை உண்டு, கும்பமாக இருந்தால் அரசு வேலை இல்லை. 3 நிமிஷத்தில் எப்படி லக்கணம் மாறுது, ப்ரெடிக்ஷன் மாறுதுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகம். கடவுள் எப்போவுமே என்னை வந்து காப்பாற்றுவார். பரம்பொருள் ஜோதிடத்தில் மட்டும் என்னை காப்பாற்றுவார்ன்றது இது ஒரு உதாரண நிகழ்வு.